கிறிஸ்தேசுவை நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். திரும்ப ஒரு புதிய நாளை நம் காணும்படியான பலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று வாசிக்கிறோம். For I am the Lord your God. இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வந்த ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர். நான் தான் உங்களுக்கு கடவுள், நான் தான் உங்களுக்கு ஆண்டவர். நீங்க என்னதான் ஆராதிக்கணும். எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது இந்த ஜனங்கள் யார் ஆராதிக்கணும்னு தெரியல, யாரை கூப்பிட வேண்டும் என்று தெரியல. 400 ஆண்டு காலங்கள் அடிமைத்தனத்தில் இருந்ததுனால ஆண்டவருக்கும் அந்த ஜனங்களுக்கும் சம்பந்தமே இல்லாம போயிருச்சு. அந்த சந்ததி வர 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 ஆண்டவருக்கோடு இருக்கிற உறவே இல்லாம அந்த எகிப்தினுடைய அந்நிய சூழ்நிலைகள் தான் அவர்களை சந்தித்தது. ஆண்டவருக்கும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சம்பந்தமே இல்லாம போயிருச்சு. ஆனால் அந்த ஜனங்கள் படுகிற பாடுகளின் கூக்குரலை கர்த்தர் கேட்கிறார். இந்த ஜனங்கள் ஆண்டவரை பத்தி தெரியல, அந்த ஆண்டவருக்கு அந்த ஜனங்களை குறித்து அறிந்திருக்கிறார். அந்த ஜனங்கள் படுகிற பாடுகள், பட்ட வேதனைகள், போராட்டங்கள்ல குரல் எழுப்புறாங்க. அந்த குரல் ஜெபமாய் ஆண்டவருடைய சமூகத்தை எட்டுகிறது. இந்த சூழ்நிலையில் தான் அந்த ஜனங்களை விடுவித்து வந்து ஆண்டவர் வழிநடத்திக் கொண்டு வருகின்ற பொழுது சொன்ன ஒரு வார்த்தை, நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர். நான் தான் உங்களை விடுவித்த, உங்க ஜெபத்திற்கு நான் தான் பதில் கொடுத்த. என் நாமத்தை உங்களுக்கு தெரியல, ஆனா உங்களை குறித்து எனக்கு தெரியும். நீங்கள் எழுப்பின கூக்குரல் நான் அறிந்து கொண்டேன். என்னை பத்தி உங்களுக்கு தெரியல, ஆனா உங்களை பத்தி எனக்கு தெரியும். நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், என்னை தான் ஆராதிக்கணும். நான் தான் உங்களுக்கு இந்த வாழ்வை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி தம்மை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அதே போல இயேசுவானவர் இன்று தம்முடைய ஜீவனையே விலைக்கிரயம் கொடுத்து நம்மை மீட்டு இருக்கிறார். அவருடைய விலைக்கிரயத்தினால்தான் இன்னைக்கு நம்ம மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவரே நம் தேவனாகிய கர்த்தர், அவரே நம்ம ஆராதிக்கக்கூடியவர். நம்ம அவருடைய பிள்ளைகள், நம்ம எல்லாம் அவருடைய சொந்தமான ஜனங்கள். நம்ம எதுவுமே பாராட்ட முடியாது. இந்த ஆண்டவர் நம்மை விலை கொடுத்து நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். அன்பான குடும்பத்தின் மக்களை, நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு சொந்தமான பிள்ளைகள். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர். இது உணர்ந்து அவரை நோக்கி பார்த்து ஆராதிக்கும் போது நிச்சயமா இதுவரை நடத்தி வந்த ஆண்டவர் இனியும் நம்ம கவலைப்படாதிருங்கள். திக்கற்ற நிலையில நிக்கிறோம்ல, சோர்ந்து போன நிலையில நிக்கிறோம்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர். நீங்க என்ன நம்புங்க, உங்களை நான் நடத்துவேன் என்று சொல்லுங்க. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல விலைக்கிரயம் கொடுத்து எங்களை மீட்டெடுத்த ஆண்டவர் நீர் என்பதை அறிந்து கொள்ள பலன் தான். எங்கள் ஜெபத்திற்கு பதில் தருகிற ஆண்டவர் நீர் என்பதை உணரக்கூடிய பலத்தை தான். இன்னைக்கு நம்பிக்கை இழந்து சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்துல புது நம்பிக்கை தாருமாப்பா. பிறந்த நாளிலும் திருமண நாளிலும் நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவராக வெளிப்படும். உங்களுடைய கரம் கூடவே இருக்கட்டும். அற்புதங்கள் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நடப்பிடாது. ஆமென், ஆமென், ஆமென்.